இன்றைக்கும் பெரும்பாலான மாவட்டத்தில கனமழை அப்படிங்கிறது தீவிரமாக போகுது. அதில எந்த மாற்றமும் இல்ல. நண்பர்களே மறக்காம நீங்க லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்காகவே மிக துல்லியமான வானிலை அறிவிப்புகள் தொடர்ந்து அறிவிக்கப்பட்டு வருது. இதுவரைக்கும் பெரும்பாலான மாவட்டத்தில் மழை மிக தீவிரமாக பதிவாகி வந்த நிலையில, இன்றைக்கும் மழை பொழிவு ரொம்பவே அதிகமாக இருக்கும். அதிலும் குறிப்பாக எந்தெந்த மாவட்டங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. எத்தனை நாட்களுக்கு இந்த மழையினுடைய தீவிரம் நீடிக்கும்? இன்னும் எத்தனை மாவட்டத்திற்கு கனமழை காத்திருக்கு? வங்கக்கடல்ல உருவான புயல்னால ஏதாவது தமிழ்நாட்டிற்கு ஆபத்து இருக்கா? அப்படிங்கிறதையும் தெளிவா நம்ம பார்த்துடலாம். முதலாவதாக மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி மற்றும் தென்காசி மற்றும் கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்றைக்கும் பரவலாக கனமழை அப்படிங்கிறது தீவிரமடையும். விட்டு விட்டு மழை பொழிவு அப்படிங்கிறது மேற்கு தொடர்ச்சியில பதிவாயிட்டு இருக்கு. தினந்தோறும் ஓரிடங்களில் நமக்கு கனமழையினுடைய தீவிரம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். கடந்த 24 மணி நேரத்திலும் நீலகிரி, கோயம்புத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பல இடங்களில் கனமழை பதிவானது. தொடர்ச்சியாக இன்றைக்கும் நமக்கு மழை தொடரும். மிக கனமழை முதல் அதி கனமழைக்கான வாய்ப்புகள் ஓரிடங்களில் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம். திருநெல்வேலியினுடைய மேற்கு பகுதி, தேனி, தென்காசி, கன்னியாகுமரி, நீலகிரியினுடைய மேற்கு பகுதி, கோயம்புத்தூருடைய தெற்கு பகுதிகளில் கன முதல் மிக கனமழையும் ஓரிடங்களில் அதி கனமழைக்கான வாய்ப்பும் இருக்கு. அதனால இன்றைக்கு வரைக்கும் இந்த சுற்றுலா போகிறதெல்லாம் தயவு செய்து போகாதீங்க. எந்த மலை பகுதிகளுக்கும் நீங்க போக வேண்டாம் அப்படிங்கிற எச்சரிப்புகள் நம்ம தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நாளை முதல் படிப்படியாக சற்று இயல்பு நிலையாக மாறும். இன்று வரைக்கும் கன முதல் மிக கனமழைங்கிறது நீலகிரி, கோவை, திண்டுக்கல்லுடைய மேற்கு பகுதி, கொடைக்கானல் பகுதிகளில் இன்று வரைக்கும் எச்சரிக்கை இருக்கு. நாளை முதல் படிப்படியாக உங்களுக்கு மழையினுடைய தீவிரம் சற்று குறைய வாய்ப்புகள் இருக்கு. சரி, இது எல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னும் நமக்கு மழை முடியலை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா தென்மேற்கு பருவமழையே இப்போதான் நமக்கு ஆரம்பிச்சிருக்கு. கடந்த சில நாட்களாக இந்த பருவமழை பற்றி நம்ம பேசியிருக்கிறோம். இந்த தென்மேற்கு பருவமழை எந்த அளவிற்கு ரொம்ப தீவிரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதற்கு முன்பதாக இந்த வங்கக்கடல் பகுதிகளில் உருவான புயல் ஏன் தமிழ்நாட்டிற்கு வரலை, தமிழ்நாட்டிற்கு வந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லி பலரும் கேட்டிருந்தீங்க. பொதுவாக இது ஒரு வடகிழக்கு பருவமழையாக இருந்தால் நிச்சயமாக இந்த புயல் சென்னையில் தான் கரையை கடந்திருக்கும். அதில் மாற்றமே இல்லை. ஏன்னா நமக்கு சூழ்நிலை அப்படியாக இருந்துச்சு. இது வடகிழக்கு பருவமழை இல்லை அப்படிங்கிறத கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆகவே காற்றுடைய திசை மிகப்பெரிய ஒரு முக்கியமாக கருதப்படுது இந்த புயலுடைய திசை மாற்றத்துக்கு. ஏன்னா பொதுவாக நம்ம அப்போவே சொல்லியிருந்தோம், இந்த புயல் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டிற்கு வர வாய்ப்பு இல்லை. பெரும்பாலும் இது ஒரிசாவினுடைய வடக்கு பகுதியில் கரையை கிடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இதனால் ஒரிசா, அசாம், அதைத் தொடர்ந்து மேற்கு வங்கம் போன்ற மாநிலங்களில் மிக கடுமையான மழை பொழிவை இந்த புயல் ஏற்படுத்தும். அங்கே நமக்கு அதீத கனமழை, அதாவது 40 சென்டிமீட்டர் 50 சென்டிமீட்டர் அளவு கூட மழை எதிர்பார்க்கலாம். 40 முதல் 50 சென்டிமீட்டர் மழை வரை மேற்கு வங்கம் போன்ற மாநிலங்களில் கொட்டி தீர்க்கக்கூடும். ஒரிசாவினுடைய வடக்கு பகுதிகளிலும் 20 முதல் 30 சென்டிமீட்டர் மழையானது பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே போல் காற்றுடைய வேகமும் ரொம்ப அதிகம். 110லிருந்து 115 கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் அந்த கடற்கரையோர பகுதிகளில் வீசுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆகவே புயலுடைய தீவிரம் ரொம்ப அதிகமான காரணத்தினாலையும் அங்கே அதீத கனமழையானது கொட்டி தீர்க்கும். சரி, தமிழ்நாட்டினுடைய நிலைமை என்னதான் அப்போ அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? வெயில் தான், வேற என்ன. புயல் பொறுத்தவரை திசை மாறும்போது தமிழ்நாட்டிற்கு வெயிலுடைய தாக்கம் தான் அதிகரிக்க போகுது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களில் அடுத்து வரக்கூடிய 4 நாட்களுக்கு படிப்படியாக பகல் நேர வெப்பநிலை தீவிரமடையும். மீண்டும் பழையபடி அனல் காற்று வீச போகுது சென்னையில். உஷாராக இருந்துக்கோங்க. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டத்தில் ஒரு பக்கம் இன்றைக்கு பரவலாக சில இடங்களில் மழை இருக்கும். இன்றைக்கு நமக்கு பிரச்சனை கிடையாது. படிப்படியாக நாளை முதல் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இன்றைக்கு ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு. கடலோர மாவட்டத்தில் இன்றைக்கு மாலை மற்றும் இரவு நேரங்களில் ஓரிடங்களில் கனமழை இருக்கும். நாளை முதல் படிப்படியாக கடலோர மாவட்டத்தில், அதிலும் குறிப்பாக அந்த சென்னையிலேருந்து கடலூர் வரை இருக்கக்கூடிய மாவட்டங்கள் இருக்கிறவங்க நாளையிலிருந்து உங்களுக்கு படிப்படியாக மழை குறையும். இன்றைக்கு ஒரு நாள் மட்டும் பரவலாக சில இடங்களில் கனமழை எதிர்பாருங்க. ஏன்னா இத்தனை நாட்கள் நம்ம மழை தீவிரத்தை பார்த்துட்டோம். இப்போ மறுபடியும் ஒரு வெயிலை சந்திக்க போகிறோம். அதுக்கும் நீங்கள் ஆயத்தமாக இருக்கணும், தயாராக இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கோம். பல மாவட்டத்தில் எத்தனை மாவட்டங்களில் நமக்கு கனமழை பெய்தாலுமே கூட இந்த மாவட்டங்களில் தினமும் மழை வரலாங்க. மழை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா தென்மேற்கு பருவமழை தொடங்கி இருக்கிறதன் காரணமாக மேற்கு தொடர்ச்சியில் தினந்தோறும் இனிமேல் மழை பொழிவுங்கிறது வந்து கொண்டே தான் இருக்கும். தேனி, தென்காசி அடிக்கடி நமக்கு மழை பொழிவு இனிமேல் பார்க்க முடியும். தேனி, தென்காசி, கன்னியாகுமரி, நீலகிரி, கோயம்புத்தூரில் தீவிரமான மழை பொழிவுகள் தொடர்ந்து பதிவாகி கொண்டே இருக்கும். ஆனால் மற்ற மாவட்டங்களில் சற்று இயல்பு நிலை திரும்பி வெயிலுடைய தாக்கம் அதிகரிக்க தொடங்கிறோம். மாலை நேரங்கள் மற்றும் இரவு நேரங்கள், நள்ளிரவு நேரத்தில் இன்றைக்கு தென் மாவட்டத்தில் பரவலாக கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்குது. திருநெல்வேலி, தூத்துக்குடி, மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை, ராமநாதபுரத்தில் ஓரிரு இடங்களில் இன்றைக்கு பரவலான மழை பொழிவுகள் இருக்கும்.
அதுக்கப்புறம் நாளை முதல் படிப்படியாக இங்கேயும் மழையினுடைய தீவிரம் குறைந்து வெயிலுடைய தாக்கமானது அதிகரிக்க போகுது. வட தமிழக உள் மாவட்டங்களில் ஏற்கனவே பல இடங்களில் கனமழை கொட்டி தீர்த்திருக்கிறது. இன்று மாலை மற்றும் இரவு நேரங்களிலும் வட தமிழக உள் மாவட்டங்களில் பரவலான மழை பொழிவு எதிர்பாருங்க. வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, சேலம், கரூர், நாமக்கல், கிருஷ்ணகிரி, அதைத் தொடர்ந்து திருப்பூர், ஈரோடு உள்ளிட்ட இடங்களிலும் பரவலாக விட்டுவிட்டு கனமழைக்கான வாய்ப்பு இன்றைக்கு ஒரு நாளும், அதன் பிறகு வரும் நாட்களில் மழை பகுதியாக மிதமான மழையும், அதன் பிறகு வானம் ஓரளவு மேகமூட்டமாக மாறிடும். இந்த மழையினுடைய தீவிரம் எல்லாமே நமக்கு தமிழ்நாட்டில் இன்றுடன் கிட்டத்தட்ட முடிவடைஞ்சிருச்சு. நாளை இன்னும் நமக்கு முடிவடையும். வரக்கூடிய சனிக்கிழமையிலிருந்து உங்களுக்கு நிறைய மாவட்டங்களில் வெயிலுடைய தாக்கம் அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். நம்ம மழை வந்தாலும் மழை வருகிறது என்று தான் நம்ம சொல்ல போகிறோம். அப்போ இவ்வளோ பெரிய புயல் ஒன்று உருவாயிருக்கு, அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லையான்னு கேட்டால் கண்டிப்பாக ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அப்படியே நமக்கு வங்கக்கடலில் பயங்கர புயலாக இருக்கும், காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறும், ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறும், பிறகு புயலாக மாறும் அப்படிங்கிற செய்திகள் நமக்கு வந்து கொண்டே இருந்தாலும் அது வெறும் செய்திகளாகவே போயிடும். இதனால் நமக்கு எந்த ஒரு பயனும் கிடையாது. இந்த புயல்னால் எந்த ஒரு பயனும் இல்லை அப்படிங்கிறத நம்ம தெளிவாக சொல்லிடுறோம். தமிழ்நாட்டில் கரையை கிடக்கிற மாதிரி இருந்தால் வெள்ள அபாய எச்சரிக்கை, வெள்ளப்பெருக்கு, அதீத கனமழை, கடுமையான சூறாவளி காற்று, 115 கிலோமீட்டர் வேகத்தில் தாக்க வரும் ரெமல் புயல் அப்படிலாம் நம்ம சொல்லலாம். தமிழ்நாட்டில் இது எந்த ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்த போகிறது கிடையாது. அப்படிங்கிறதுனால இது பெரிதாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம். ரெமல் புயல் பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். இது ஒரு புயலாக மாறினாலும் அது வடக்கு மற்றும் வடகிழக்கு திசை நோக்கி நகர்ந்து வடக்கு ஒரிசா மற்றும் மேற்கு வங்கம் போன்ற மாநிலங்கள் தான் அதிக மழை பொழிவை கொடுக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கு ஒரு நாள் மட்டும் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 60 முதல் 70% வரைக்கும் நமக்கு மழை பொழிவு இருக்கும். அதுக்கப்புறம் நாளையிலேருந்து மழை எல்லாமே குறைஞ்சிரும். உள் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்களில் மழை எப்படிங்க? வானம் ஓரளவு மேகமூட்டம், படிப்படியாக சில இடங்களில் மட்டும் மிதமான மழைக்கு வாய்ப்பு. எல்லா இடத்துலையும் கனமழை கிடையாது. தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, புதுக்கோட்டையில் வானம் ஓரளவு மேகமூட்டம். ஏதாச்சும் சில பகுதிகளில் மட்டும் மிதமான மழை எதிர்பாருங்க. அப்புறம் படிப்படியாக நாளையிலிருந்து மழையினுடைய தீவிரத்தன்மையும் குறையும் நண்பர்களே. தென்மேற்கு பருவமழை பற்றி நம்ம சொல்லிகிட்டு இருந்தோம். இந்த வருஷம் கண்டிப்பாக நமக்கு அதிக மழை பொழிவை கொடுத்து கேரளா, கர்நாடகா மாநிலங்களில் மிக கனமழை முதல் அதி கனமழைங்கிறது ரொம்ப தீவிரமாக இருக்கும். கேரளா, கர்நாடகாவில் இந்த வருஷம் அதீத கனமழை வரைக்கும் எதிர்பார்க்கப்படுது. மேட்டூருக்கு வர வேண்டிய நீர்வரத்து சரியாக நமக்கு வரும் என்ற எதிர்பார்ப்புகள் அதிகம். ஏன்னா இந்த தென்மேற்கு பருவமழையில் அதீத கனமழையானது கேரளா பகுதிகளில் உறுதியாக வரக்கூடிய நாட்களிலும் பதிவாகும். கர்நாடகா மாநிலங்களிலும் அதீத கனமழை எச்சரிக்கை இருக்குங்கிறதுனால காவிரி நீர்பிடிப்பு போன்ற பகுதிகளில் பெய்யக்கூடிய மழையினாலும் நமக்கு மேட்டூருக்கு நீர் வரத்து படிப்படியாக அதிகரிக்கும். தொடர்ந்து ஜூன் மற்றும் ஜூலை மாதங்களில் பெய்யக்கூடிய இந்த மழையினால மேட்டூருக்கு வேகமாக இதுவரை இல்லாத அளவிற்கு அந்த நீர் மட்டம் அப்படிங்கிறது உயர்ந்து கொண்டே வரும். நம்பிக்கையோடு இருக்கலாம். விவசாயிகள் தொடர்ந்து கேட்டிருந்தீங்க. நிச்சயமாக இந்த வருஷம் தென்மேற்கு பருவமழையும் இந்தியா முழுவதுமாகவே எடுத்து பார்த்தாலுமே கூட நமக்கு 6 முதல் 8% கூடுதலாக இருக்குது. அதனால் தொடர்ச்சியாக எல்லா மாநிலங்களிலும் இந்த பருவமழை அப்படிங்கிறது தீவிரமடையும். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.